நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய மிஸ்டேக் என்ன? தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்கிறது, தனக்கிட்ட இருந்த சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறது. இது சொன்னால் தான் நம்மளை மதிப்பாங்கன்றதை பல பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது சொல்கிறனால உங்களுக்கு ஏற்படுற விளைவுகள், நீங்கள் ஏமாற்றம் அடைகிறது, உங்கள் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்ககிட்ட அத்தனை சீக்ரெட்ஸும் வெளியில் சொல்கிறது. இதை சொல்கிறனால ஏற்படும் விளைவுகள், இது எப்படி மாற்றிக்கலாம், அதை பற்றி ஒரு 10 பாயிண்ட்ஸாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். 1 by 1 இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இது முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ட்ரீம் அண்ட் ஆம்பிஷன். உங்கள் ட்ரீம், ஒரு ஆம்பிஷன், ஒரு கோல் இருக்கலாம். அந்த கோலையும் உங்கள் ட்ரீமையும் பல பேர்ட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. நான் இந்த மாதிரி ஆகிறேன், நான் ஃபாரின்ல போய் படிக்க போகிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சின்னதாக ஒரு ஐடியாஸ் நிறைய உங்கள் ட்ரீமை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க யார்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இது என்ன ஆகும்னா, பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தவங்களுக்கு நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப லிசன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்க ட்ரீம் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுவாங்க. ஏதோ ஃபுல்லா கேப்சர் பண்ணி அவங்க ஒரு நாள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்க பண்ணலாம்னு நினைக்கும் ஒருத்தர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். உங்களுக்கு பொறாமப்படறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா வலிக்கும். ஐயோ நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஆனா அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தான் பல இடத்துல நடக்குது. ஒரு ட்ரீம் யோசிக்கிறாங்க, இன்னொருத்தங்க செய்யறாங்க. இது நடந்துகிட்டு தான் இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ உங்களோட ட்ரீம், ஒரு ஆம்பிஷன், ஒரு கோலோ, இதை பத்தி வெளிப்படையா சொல்லாம உங்களுக்குள்ள வச்சு அது எப்படி பண்ணலாம்ன்றது டிசைட் பண்ணி யாருக்கிட்டையுமே சொல்லாம, பெத்தவங்க தவிர மற்ற யார்கிட்டையுமே சொல்லாம, ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்காது. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க, அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சீக்கிரமா வெளியில வரதுக்கு பாருங்க. ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, யோசிங்க, நாள் கடத்திக்கிட்டே இருக்காதீங்க. ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் நீ என்ன சொல்ல போறீங்கன்றது. நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் பல பேர்த்துக்கு. ரெண்டாவது, ஃபினான்ஷியல் சக்சஸ். உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை, உங்க வெல்த்தை நிறைய பேர்ட்ட சொல்றது. எப்படின்னா, என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, எனக்கு இவ்வளவு பணம் வரப்போகுது, எனக்கு சொத்து வரப்போகுது, எனக்கு இவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை, ஏன்னா உலகத்துல இருக்க அத்தனை பேர், உங்க கூட இருக்கவங்க அத்தனை பேருக்கும் பண தேவைகள் இருக்கும். அப்போ உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, என் கையில இன்னைக்கு ஒரு 10 லட்சம் இந்த அக்கௌண்ட்ல வரப்போகுது அப்படின்னு சொன்னா, கூட இருக்கவங்க பா எனக்கு ஒரு 10,000 கொடு, 1 லட்சம் கொடு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கவங்கன்னு எல்லாரும் உங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன ஆகும், உங்களால தட்டவும் முடியாது, மீறவும் முடியாம பெரிய டிப்ரெஷன் ஆவீங்க. உங்களுக்குள்ள மண்டே வெடிச்சிட மாதிரி இருக்கும். ஏன்டா வெளியில சொன்னோன்றது. ஆனா அவங்களையும் நான் தப்பா சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவை, ஒரு நெருங்கிய நண்பர் சொல்றாப்புல, சொந்தக்காரங்க சொல்றாங்க, நம்ம இதை வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்தோடனே கொடுத்துடலாம்னு அவங்களுக்கு தோணும். ஆனா நீங்க நினைச்சது, உங்களுக்குள்ள ஒரு கோல் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு செய்ய வேண்டிய ஆம்பிஷன், நீ செய்ய வேண்டியன்னு வச்சிருப்பீங்க. ஆனா எல்லாரும் உங்களை பொத்து புடுங்குவாங்க. அப்ப பெட்டர் உங்களுக்குள்ள இருக்கிற சீக்ரெட், பினான்சியல் ஸ்டேட்டஸை எக்காரணம் கொண்டு சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அதே தெரியும், நீங்க வாயில சொல்லாதீங்க. தெரிஞ்சாலும் எனக்கு இந்தந்த வேலை இருக்கு, இதெல்லாம் பண்றேன், அதனால நான் கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியும். நீங்க சொல்லிட்டு அதை அவங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால முடியாது. சரி சும்மா தான் இருக்கு போல இருக்கு, சும்மா யூஸ் பண்ணிட்டு இருக்க, வருது போல இருக்கு, சொத்து வருது, பணம் வருது, ஃப்ரீயா தான் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிட்டு கொடுத்துடலாம், நல்ல எண்ணத்தில் சில பேர் கேட்கலாம். ஆனா அது உங்களால செய்ய முடியாம இருக்கும். அது எப்படியாவது ஏதாவது பிரச்சனையிலையும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பணம் தான் பல பேரோட வாழ்க்கையில பிரச்சனையே நிக்குது. அது கொடுக்க முடியாம அவங்க சூழ்நிலையாச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையாகும், கோவம் வரும், சண்டை வரும், எங்கேயோ போய் நிற்கும். அதனால உங்க ஃபினான்ஷியல் சக்சஸையோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையோ வெளியில சொல்லாதீங்க. தேர்ட், பர்சனல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை வெளியில சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்குன்னா உங்க ப்ராப்ளத்தை உங்களுக்குள்ள பேச பாருங்க. மூணாவது மனுஷனாக யாருக்கிட்டையும் கொண்டு போகாதீங்க. என்னை கேட்டா சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா அம்மாட்ட சொல்லலாம், அவங்ககிட்ட சொல்லலாம், அவங்ககிட்ட சொல்லலாம், யார்கிட்டையும் பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் உங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை நீங்க மாத்திரம் தான் பேசணும். ஏன்னா ஒரு தேர்ட் பர்சனை உள்ள வந்துட்டா அவங்க கேட்கிற விதம் ஒண்ணு, அவங்க அது அடுத்தவங்க டெலிவரி பண்ற வேற மாதிரி வைப்பாங்க. பெட்டர் தேர்ட் பர்சனே இருந்தாலும், ரொம்ப க்ளோஸ் யாராவது இருந்தாலும் அவங்களையும் உட்கார வச்சுட்டு நீங்களும் உட்கார்ந்து உங்களோட பிளஸ் ஆர் மைனஸை நீங்க பேச பாருங்க. ஆனா உண்மையா பேசுனீங்கன்னா நீங்க ப்ராப்ளம் ஆகும். பெட்டர் என்ன கேட்டா தேர்ட் பர்சன் கூட தேவையில்ல, டைரக்ட் 1 to 1 யாரு பிரச்சனையோ அவங்ககிட்ட பேச பாருங்க. இதுக்குன்னு இன்னொரு ஆளை கொண்டு வந்து பேச ட்ரை பண்ணாதீங்க. அப்ப பேசும்போது என்ன ஆகும்னா, நீங்களும் கத்துவீங்க, அவங்களும் கத்துவாங்க, பேசி ஒரு சொல்யூஷன் வெளியில வரும். ஆனா இன்னொருத்தனை விட்டோம்னா, போனது ஒரு ப்ராப்ளமா இருக்கும், அங்க ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும், இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சரி 2 ப்ராப்ளம் ஆகும். ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா, இந்த 2 ப்ராப்ளம் சேர்த்து 3வது ப்ராப்ளம் முடிவே இல்லாம ப்ராப்ளமா போகும். ரிலேஷன்ஷிப்ல யாரையும் 3வது மனிதர்ல வந்து விடாதீங்க. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் 1 to 1 பண்ண பாருங்க. ஃபோர்த், லெசன் ஃப்ரம் த பாஸ்ட். பழைய மிஸ்டேக் உங்க லைஃப்ல நிறைய நடந்திருக்கும். நீங்க பல தப்பு பண்ணியிருக்கலாம்.
ஆனால் இப்போ மாற்றி நீங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம். அந்த மிஸ்டேக்கை யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. எனக்கு இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், நான் அப்போ குடித்தேன், அப்போ ஸ்மோக்கிங் பண்ணேன், சில பிரச்சனையில் மாட்டினேன், அப்புறம் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 கேட்டகரி பீப்புள்ஸ் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் பரவாயில்ல மாற்றிட்டீங்களா, லைஃப்பில் இப்போ மாறி வந்துட்டீங்களா, பரவாயில்ல நல்லா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இன்னொரு பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ நீங்கள் அந்த மாதிரி ஃபினான்ஷியலில் மாட்டிருக்கீங்களா, அப்போ நீங்கள் என் கூட இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வரும், உங்கள்கிட்ட பழக மாட்டேன்னு பல பேர் விலகி போகிறது வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட்ட கூட சில நேரம் சில சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் பழைய லவர்ஸை பற்றியோ பழைய உங்கள் பாஸ்ட் லைஃப்பை பற்றியோ அவங்களுக்கு சொல்லும் போது எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. பெட்டர் அந்த லைஃப்பை பற்றி அந்த மிஸ்டேக்கை நீங்கள் மாற்றிட்டு தான் வந்திருப்பீங்க. அந்த மிஸ்டேக்கை தயவு செய்து வெளியில் சொல்லாதீங்க. அது உங்கள் கூட இருந்து அது அழிஞ்சு தான் போட்டோம். அதை மாற்றிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் நல்லது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. பெட்டர் உங்கள் மிஸ்டேக்கை பற்றி டிஸ்கஸும் பண்ணாதீங்க, அதை நினச்சிக்கிட்டும் இருக்காதீங்க. நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி எங்கேயாவது ஒரு இடத்துல உளறிடுவீங்க. அதுக்கு பெட்டர் அதை மறந்துட்டு புது லைஃப்குள்ளே போக பாருங்க. 5th, உங்கள் ஃபியூச்சர் பிளானை பற்றி டிஸ்கஸே பண்ணாதீங்க. எப்படி ட்ரீம் அண்ட் கோல்ஸ் நான் சொல்கிறேன்னு, ஃபியூச்சர் பிளான்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நெக்ஸ்ட் இயர் இப்படி பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் இயர் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பிளான்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கும். அந்த பிளான்ஸை எக்காரணு கொண்டும் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. டிஸ்கஸ் பண்ணாமல் எப்படிங்க ஒரு பிளான் எக்ஸிக்யூஷன் ஆகும்னு கேட்கலாம். அதுக்கு தேவையான பீப்புள்ஸில் நீங்கள் ஒரு கவுன்சிலிங் பீப்புள்ஸில் அதுக்குன்னு ஃபினான்ஷியலாக இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது வேற. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டீ கடையில் உட்காந்து பேசுகிறதும், சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் உட்காந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பேசுறதுக்கு ஒரு விஷயத்தை கிடைக்கலன்றதுக்காண்டி இது பேசுறதும் பண்ணாதீங்க. அது எங்க பேசணுமோ அங்க உங்க ஃபியூச்சர் பிளானை பேசி அதுக்கு ஒரு எக்ஸிக்யூஷன், அதுக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பாருங்க. எல்லார்ட்டையும் பாக்குறவங்ககிட்ட எல்லாத்துலயும் நான் இதுதான் பண்ண போறேன், ஒரு கோழி பண்ண போறேன், ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் பண்ண போறேன், இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா செய்யறது இல்லை. அதை டிஸ்கஸ் பண்ணாம நீங்க என்னைக்காவது ஒரு நாள் ஃபியூச்சர்ல அது வெளியில தெரிஞ்சிடும். அது சொல்றதுனால உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கலாம். ஆனா நீங்க பண்ணி முடிச்சு ஒரு சக்சஸ் ஆயிருப்பீங்கல்ல, ஆகும்போது அது வெளி உலகத்துக்கு தெரியதான் வரப்போகுது. அன்னைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி பண்ணுன்னு கேட்டா அன்னைக்கு நீங்க சொல்லலாம். உங்க ஃபியூச்சர் பிளானை யாருக்கிட்டையும் எக்காரணம் கொண்டு டிஸ்கஸ் பண்ணாதீங்க. 6வது, ஹெல்ப் அதர்ஸ். ஒரு சேரிட்டியா பண்ணுங்க. அதை பண்றதா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, 5 பேர் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் அடையணும். நம்மகிட்ட கொஞ்சம் அதிகமாக இருந்து அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம ஒரு ஷர்ட் கொடுக்கறனால அவங்களுக்கு ஷர்ட்டே இல்லை அவங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம ஒரு 500 ரூபா கொடுக்கறனால அவங்களுக்கு 100 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது, அவங்களுக்கு யூஸ் ஆகும். இப்படி நம்ம சேரிட்டி, நம்மளுக்கு நிறைய கிளப் இருக்கவங்களாம் நம்ம சேரிட்டி ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இதை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன்கிட்ட காசு இருக்குல்ல, இவன்கிட்ட அது இருக்குல்ல, இவன் ஹெல்ப் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நம்மளை எங்கேயாவது போய் சேர்த்து விட்டு 500 ரூபா செலவு பண்ற இடத்துல 5000 ரூபா செலவு பண்ண வச்சிருவாங்க. 5000 ரூபா செலவு பண்ற இடத்துல 5 லட்சம் 50,000 எங்கேயா கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்ப நம்மளோட நிலைமை, நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். ஹெல்ப் பண்றது மறைமுகமா நம்ம இந்த கையில் ஹெல்ப் பண்றது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு வாங்க. அந்த மாதிரி இருக்க பாருங்க. யாருக்கும் நம்மளுக்கே ஹெல்ப் பண்றது சத்தம் இல்லாம பண்ணிட்டு சத்தம் இல்லாம போகணும். இதுக்கு விளம்பரம் தேடணும், இதை நிறைய பேர் நம்ம அங்கீகாரம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பல பேர்லாம் விளம்பரம் போட்டு அது போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போடுவாங்க. அதெல்லாம் போடாது. எனக்கு தெரிஞ்சு நம்மலாம் அந்த நிவாரண பொருள் கொடுக்குறவங்கலாம் நிறைய பேர் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அது தெரியவே தெரியாது. ஆனா பல பேர் போட்டோ எடுத்து போட்டது மாத்திரம் ஒரு ஸ்டேட்டஸா நினைக்கிறாங்க. ஸ்டேட்டஸ் அங்க கிடையாது. நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, இல்லாதவங்களுக்கு உதவி பண்றீங்க, உதவி பண்ணனால அவங்க உங்களை வாழ்த்துறாங்களா, அதுதான் ஸ்டேட்டஸ். அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிற்கும். யாரும் நினைக்காத அளவுல கொண்டு போய் நிற்கும். அந்த ஸ்டேட்டஸ்ன்றது ஒரு நாள் அந்த ஒரு ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ. ஆனா நீங்க செஞ்ச உதவி வாழ்நாள் போது உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிற்கும். அதுக்கு ஈடே கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஹெல்ப் பண்ணதா, சேரிட்டி பண்றதா வெளியில சொல்லி பப்ளிக்ல இதை இமேஜ் உயர்த்தணும்னு நினைக்காதீங்க. 7வது, டோன்ட் ஷேர் யுவர் வீக்னஸ். உங்களோட பலவீனத்தை வெளியில பேசாதீங்க, சொல்லாதீங்க. இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு கூச்சமா இருக்கும், பேசுறதுக்கு பிடிக்கல அப்படின்றது மாதிரி உங்க ஸ்கூலோ காலேஜ்ல தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேஜ்ல ஏற்றி நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க. இல்ல பப்ளிக் பேசல நம்மளுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் சில விஷயங்கள் குறைச்சுதான் எல்லாத்தையும் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரு சில மிஸ்டேக்கு சில இதெல்லாம் பண்ண முடியாது. எல்லாராலையும் பெரிய ஆக முடியாது. எல்லார் மாதிரியும் இந்த கேமரால உட்காந்து பேச முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வரைமுக சில விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை பல பேர் மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் அதை பார்த்து சிரிப்பாங்க, சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை எங்கேயாவது பிரச்சனையில மாட்டி விடுறதுக்கு பார்ப்பாங்க. அதுக்கு பெட்டர் நம்ம வீக்னஸையும் சொல்லாம இருந்தோம்னா, நம்ம வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப நம்மளை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம லைஃப்ல
நம்ம எதை பண்றோம்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா எதையோ பண்ணிட்டு இருக்கிறோம். அது நம்ம தப்பு ரைட்டு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. நம்ம உளுந்து எந்திரிச்சிருக்கலாம், ஆனா அவங்களுக்கு பார்க்கும்போது அது தெரியவே தெரியாது. ஆனா ஒரு நாள் நம்ம எந்திரிச்சு வந்துருவோம். அது பிராக்டிஸ் ஆகி அந்த வீக்னஸே ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளையே நம்ம திருத்திக்கலாம். எனக்கு அவ்வளோ வீக்னஸ் இருந்தது. என்னால ஒரு கான்ஃபிடென்ட்டா பேச முடியாது, என்னால கடகடன் பண்ண முடியாது, ஒரு கேமரால பண்ண முடியாது, நான் இப்படி கலர் சரியில்லை அப்படி இப்படின்னு சில வீக்னஸ்லாம் இருந்தாலும் அதை மீறி உட்காந்து நான் பண்றேன்னா என் ஸ்ட்ரென்த் என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு பேசுறது என்னன்னு வருது, அதனால மோட்டிவேட் ஆகிறாங்க. அந்த மோட்டிவேட்னால பல பேருக்கு பல விஷயம் நடக்கிறதுனால இதை நான் செய்யறேன். அப்ப என் வீக்னஸை நான் ஸ்ட்ரென்த்தா மாத்திருக்கேன். அது மாதிரி பல பேருக்கு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸை ஒரு சர்டன் டைம்ல மாறிடும், அது வீக்னஸே இல்லாமல் போயிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நீங்க மாத்திரலாம். அந்த வீக்னஸ் சொல்லவே சொல்லாதீங்க, எனக்கு வராது, அது பண்ண மாட்டேன், பயமா இருக்கு, இருட்டை பார்த்து பயம், ஹைட்டை பார்த்து பயம், இப்பெல்லாம் நிறைய வீக்னஸ் இருக்கும். சில நிறைய இருக்கும். ஏன் கருப்பாம்பூச்சி பார்த்தா பயம், இப்பெல்லாம் பண்ணும்போது நம்ம மேல கருப்பாம்பூச்சி விடுவாங்க, பள்ளி விடுவாங்க, இப்பெல்லாம் நிறைய நடக்கும். அப்போ உங்களோட வீக்னஸை வெளியில சொல்லாதீங்க. உங்களை டிஸ்கரேஜ் ஆகிற மாதிரி ஆகும், உங்களை கீழே டவுன் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, சொல்லாதீங்க. 8வது, மெயின்டைன் அதர் சீக்ரெட்ஸ். யாராவது ஒருத்தவங்க அவங்களோட ஒரு ப்ராப்ளத்தையும் அவங்களோட வெளியில சொல்ல முடியாத நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க நம்மளை நம்பி. அந்த விஷயத்த எக்காரணம் கொண்டு அடிச்சு கேட்டாலும் சொல்லுவாங்க, வடிவேல் சொல்ற மாதிரி வெளியில சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருக்க பாருங்க. நான் சொல்ற ஒரு சீக்ரெட்டை வெளியில சொல்லாதீங்க. இதனால என்ன ஒண்ணு, நம்ம கேரக்டரும் நல்லா இருக்கும், அவங்களுக்கு நம்ம மேல ஒரு பிலீவ்னஸ் வரும், நம்பிக்கை கொடுப்போம். வாழ்நாளும் போதும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தா போதும், இப்படி ஒருத்தர் இருந்தா போதும்னு அவங்களுக்கு தோணும். அது அம்மாவோ அப்பாவோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஃப்ரெண்டோ, இந்த 5 கேரக்டருக்குள்ள நம்ம மெயின்டைன் பண்ணாலே அவங்கவுங்க விஷயத்த வெளியில சொல்லாது. இவங்களுக்கு தெரிஞ்சது அவங்கள்ட்ட சொல்றது, அவங்கள்ட்ட சொல்றது, இவங்களுக்கு சொல்றது. கடைசியில பார்த்து என்னைக்காவது நம்ம ஒரு இடத்துல பப்ளிக்ல 4 பேர் உட்கார்ந்துருப்போம், 4 பேர் அந்த மிச்சம் 3 பேரோட சீக்ரெட்ஸ் வெளில வரும்போது உங்களுக்கு அவ்வளோ அசிங்கமா இருக்கும். உங்களால அடுத்து இந்த 3 பேர் உங்களை மதிக்கவே மாட்டாங்க, எங்கேயுமே நீங்க பண்ண முடியாது. இது சொல்றதா என்னன்னா, நீங்க ஒருத்தட்ட சொல்றீங்க, நீங்க போய் ஒருத்தட்ட ஒரு பர்சன்ட் யதார்த்தமா சொல்ல பாவம் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, அந்த ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க, 4 பேர்ட்ட சொல்லுவாங்க. அந்த 4 பேர் ஒரு 10 பேர், 10 பேர் 100 இப்படின்னு போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணும்போது எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் பாவப்படுற மாதிரி இருக்கும். எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவை ஒரு மனம் விட்டு பேசணும். இதனால அவங்களுக்கு ஆத்ம ஒரு விஷயம் பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். ஆனா அங்க என்ன நடக்கும், ஒரு பப்ளிக் பேச ஒரு ஃபங்க்ஷன்ல சில பேர் கிண்டலாம் பார்க்கலாம், சில பேர் பாவம் பார்க்கலாம். அவங்களுக்கு ரொம்ப விரக்தியாகவும் அவங்க மனநிலை என்ன மாதிரி யோசிச்சிருப்பாங்க உங்களை பத்தி, அவங்க அடுத்த டிசிஷன் எடுக்கும் போது எப்படி போவாங்க, எந்த மாதிரி கோ த்ரூ பண்ணுவாங்கன்றது யோசிச்சு பாருங்க. அதனால அவங்களோட சீக்ரெட்டை எக்காரணம் கொண்டும் உங்களை விட்டு வெளியில வரக்கூடாது. 9வது, டோன்ட் ஜட்ஜ் அதர் பீப்புள் கேரக்டர்ஸ். உங்களுக்கு சில பேர் பிடிக்காது, ஆனா அவங்கள கேரக்டர்ஸை ஜட்ஜ் பண்ணி வெளியில பேசுவாங்க, அவங்க சரியில்லை, உங்க இது பண்ணல. மேக்சிமம் பார்த்தா அடுத்தவங்க கேரக்டர்ஸ் அந்த அசைன் பண்றதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. இதனால என்ன ஒண்ணா, கூட இருக்கிற சில பேர் அவங்க கிட்ட க்ளோஸா இருக்கிறவங்க நல்ல நண்பரா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, என் நண்பரை பத்தி எனக்கு தெரியும், அவங்கள என் தோழியை பத்தி தெரியும், நீ இப்படி சொல்லாதன்னு சொன்னா அந்த மூஞ்சி என்ன பண்ணுவீங்க, உங்க மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது. சில பேர் அவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கலாம், நீங்க சொல்றதுனால அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்க, ஐயோ நீங்க இப்ப சொல்லிட்டீங்க, இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு என்ன அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல பாண்ட் போயிடும். நீங்களே ஒரு நாள் அவங்கள பத்தி புரிஞ்சுட்டு பேசும்போது நம்ம அன்னைக்கு பேசின தப்புன்னு உங்களுக்கு உணரத்துக்கு ஒரு காலம் வரும். அப்போ இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்க கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கலையா, வாயை மட்டும் மௌனமா போயிருங்க. சைலண்ட் இஸ் பவர்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்கள பத்தி பேசினாலும் 5 பைசா பிரயோஜனம் இல்லை. அவங்க உயரவும் மாட்டாங்க, குறையவும் மாட்டாங்க. நம்ம காமா போறனால என்ன ஆகும்னா நம்ம ஸ்ட்ராங் பர்சனா வருவோம். நம்ம எங்கேயாவது அவன் உன்னை பத்தி பேசணும் ஆனா ஒரு கமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம மேல இருக்கிற ஒரு உயர்வு அங்க ஏறும். ஸ்ரீராம பத்தி இப்படி சொல்லிட்டாங்க, ஆனா நம்மளை பத்தி ஏதோ தப்பா சொன்னாலும் அவன் வெளியில பேசல, நம்மளை பத்தி தப்பாவும் பேசலன்றது அங்க ஒரு விஷயம் போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது ஆகிறதுக்காண்டி பண்ண தேவையில்லை, ஆனா இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அடுத்த பீப்புளை பத்தி, அடுத்தவங்க கூட பிறந்தவங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்களுக்கு யார ரிலேஷன்ஷிப்போ அவங்கள பத்தி தப்பா பேசுறத கேரக்டர் அனாலிசிஸ், ஒரு கேரக்டரை தப்பா பில்ட் பண்ணி அது சொசைட்டில நிக்க வைக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டம். உங்களை ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான், நீங்க ஒருத்தங்க பண்றீங்க, என்ன வித்தியாசம்? நீங்க அதை பண்ணாம இருக்கணும், உங்களுக்கு அதை வராம இருக்கணும், நீங்க முதல்ல பண்ணாம இருங்க. ஃபர்ஸ்ட் மாற்றம் நம்மகிட்ட இருந்து மாறுவோம். நம்ம ஒரு கேரக்டரை மாத்த செய்யாம இருப்போம், இந்த யூனிவர்சல் நம்மளுக்கு பண்ணாம பாதுகாக்கும். அதனால அடுத்தவங்க கேரக்டரை அசிங்கப்படுத்தாதீங்க. அவங்க பத்தி ஏதாவது உங்களுக்கு கோவம் இருந்தா காமா போயிடுங்க, அதுக்கு பதில் என்னைக்கா ஒரு நாள் உங்களுக்கு சேரும். ஃபைனல் 10வது, யுவர் ஓன் சீக்ரெட். உங்களுக்குள்ள 1000
1000 சீக்ரெட் இருக்கும். நீங்க பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து ஸ்கூல் படிச்சதுலேருந்து காலேஜ் படிச்சதுலேருந்து வேலை பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன எடுத்துக்கிட்டாங்க என் வயசுக்கு அவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்கு. எல்லா சீக்ரெட்ஸும் நான் வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே சொல்லி சில சீக்ரெட் நல்ல விஷயமா இருக்கும், சில சீக்ரெட் நான் மாத்தி பிரச்சனையா இருந்திருக்கும், சில கேரக்டர்ஸ் இதா இருக்கும், சில இதெல்லாம் நான் மாத்தி லைஃப்ன்றது கத்துக்கிட்டு ஒரு ஸ்டெடி ஆகி அது லேர்ன் பண்ணி மாத்தி வர்றதுதான் வாழ்க்கை. அதுல நம்மளுக்குள்ள 1000 சீக்ரெட்ஸ் இருக்கும். எல்லார் மனிதருக்குள்ளேயும் சீக்ரெட்ஸ் இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னு சொல்றவங்க தப்பு. எனக்குள்ளேயும் சீக்ரெட்ஸ் இருக்கு. அந்த சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ண பாருங்க. எக்காரணம் கொண்டு உங்க சீக்ரெட்ஸை வெளியில சொல்லாதீங்க. அது உங்க வீக்னஸா மாறும். சீக்ரெட்டா தான் இருக்கணும். அதனாலதான் அது பேர் சீக்ரெட். அந்த சீக்ரெட்டான உங்களுக்குள்ள இருந்தாலும் சரி அடுத்தவங்ககிட்ட இருந்தாலும் அந்த சீக்ரெட்டை வெளியில சொல்லாதீங்க. சில சீக்ரெட்ஸ் வைஃப்ட சொல்லலாம், ஆனா அதையும் ஒரு அளவுகோல் இருக்கும். வைஃப் ஹஸ்பண்ட சொல்லலாம், அதையும் ஒரு அளவுகோல் இருக்கட்டும். தப்பே கிடையாது. எல்லா சீக்ரெட்ஸும் எல்லாத்தையும் சொல்லணும்ன்றது அவசியம் கிடையாது. உங்க காலேஜ்ல சின்னது நடந்திருக்கும், அதனால ஒரு அஃபெக்டா இருக்கும், அது மாற்றமா இருக்கும். அதை இன்னைக்கு சொல்லணும்ன்றது அவசியம் கிடையாது. இது சொல்றதுனால யாராவது ஒருத்தவங்க சொல்லிடுவாங்களான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் எல்லா பிரச்சனையிலையும் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க காலேஜ்ல இருந்து வெளில வந்தவங்களுக்கு 100 பேர் இருந்தாங்கன்னா அந்த 100 பேருக்கு 1000 பிரச்சனை இருக்கு. 1000 பினான்சியல் பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, ஒரு வேற என்னென்னலாம் பிரச்சனை, படிப்பு, அது இது எல்லா பிரச்சனையும் இருக்கும். அவனுக்கு உங்களை பத்தி யோசிக்கணும்னு நேரமே இருக்காது. காலேஜ்ல இருக்கும் போது நேரம் இருந்திருக்கும். காரணம் வேற எந்த பிரச்சனையும் பினான்சியல் சம்பந்தம் ஃபேமிலி பிரச்சனையும் இருந்திருக்காது. அவனுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெளி உலகம் வேற. அந்த காம்பவுண்ட் விட்டு வெளில வரும்போது உலகம் பெருசா இருக்கும். அப்ப பார்க்கும்போது தனிமையில் ஊட்டமா இருக்கும். அவன் உங்க சீக்கிரட்டை பேசணும்னு அவசியம் கிடையாது. அப்படி பேசுறான்னா அவன் மனுஷனே இருந்திருக்க மாட்டான். ஆனா அதே மீறி உங்களால வாழ முடியும், உங்களால லைஃப்ல இருக்கும்னா உங்க சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணி பாருங்க, சக்சஸ் கிடைக்கும். நான் சொன்ன இந்த 10 விஷயத்த சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ண பாருங்க. இந்த 10 ஹேபிட்ஸையும் இந்த சீக்ரெட்ஸையும் மெயின்டைன் பண்ணீங்கன்னா லைஃப்ல நிறைய விஷயத்த உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த கற்றுக் கொடுக்கறனால உங்க சக்சஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சில தப்பு பண்ணிருப்பீங்க, சில சேஞ்சஸ் பண்ணிருப்பீங்க. லேர்ன் அண்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. நீங்க லேர்ன் பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க. இப்படியே தான் லைஃப் போயிட்டே இருக்கும். வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். தினம் ஒரு விஷயத்த கத்துக்குங்க. தினம் நான் டெய்லி ஒரு விஷயத்த கத்துக்கிறேன். டெய்லி எதையாவது நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதுல ஸ்ட்ரகிள் ஆகுறேன், தோல்வி அடைகிறேன், வெற்றி அடைகிறேன், திருப்பி எந்திரிக்கிறேன், போறேன். இப்படிதான் லைஃப்ல இருக்கும். அதனால இந்த சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுங்க. 10 விஷயத்த கத்துக்கோங்க. லைஃப் எங்கேயோ போகும். இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷம் இருந்தாலும் உங்க லைஃப் சக்சஸ் கொடுக்கும். என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கை பத்தி பல வீடியோ போட்டிருக்கேன். ஒண்ணுக்கு 4-5 வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி, இந்த எல்லா வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.